தீபாவளி திங்கட்கிழமை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் சென்னை தியாகராய நகரில் புத்தாடைகள் அணிகலன்களை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி இணைகிறார். பாலாஜி, மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு? பாலாஜி, தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாளே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னை பொறுத்தவரை சென்னையின் பல்வேறு பகுதிகளிலும் பொதுமக்கள் தங்கள் தீபாவளிக்கு தேவையான அந்த பொருட்களை வாங்க தற்போது ஆர்வம் காட்டி வருகின்றனர். தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி சென்னை தியாகராய நகர் பகுதியில் தான் இருக்கிறோம். குறிப்பாக ரங்கநாதன் தேர்வு பகுதியில் தான் இருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்குமே வருடத்தில் பல நாட்களுமே தபொதுமக்கள் தங்களுக்கு தேவையான புத்தாடைகளை வாங்க ரங்கநாதன் தேர்வை தேர்ந்தெடுப்பு என்பது சென்னை மக்களை பொறுத்தவரை ஒரு வழக்கான ஒன்றுதான். அந்த அடிப்படையில் தற்போது தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாளே இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பொதுமக்கள் தற்போது தங்களுக்கு தேவையான புத்தாடைகளை வாங்க தற்பொழுது இந்த பகுதியில் குவிந்து வரக்கூடிய நேரடி காட்சிகளும் வருகிறோம். குறிப்பாக இன்று காலை முதலே பொதுமக்கள், இன்று சனிக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் காலை முதலே பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அந்த புத்தாடைகளை வாங்க தற்போது தியாகராய நகர் பகுதிக்கு வருகை தந்து தங்களுடைய அந்த பொருட்களை வாங்கி தற்போது பெரும்பாலான பொதுமக்கள் இந்த ஷாப்பிங் என்பதை முடித்துவிட்டு செல்லக்கூடிய சூழ்நிலையில் பெரும்பாலான மக்கள் தற்போது புதிதாகவும் அந்த பொருட்களை வாங்கும் தற்போது இந்த பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இது தொடர்பாக இருக்கிற பொதுமக்களிடமே பேசலாம். காலையில் எத்தனை மணிக்கு நீங்கள் ஷாப்பிங் வந்தீங்க? எப்படி இருக்குது இந்த வருஷம் தீபாவளி? ஒரு 11 மணி அளவில் நாங்கள் வந்தோம் ஷாப்பிங்க்கு. காலையில் மழை பெஞ்சிட்டே இருந்தது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் மக்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப எதிர்பார்க்குற அளவுக்கு ரொம்ப கூட்டம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. கடை தெருவுக்கெல்லாம் போயிட்டு வரலாம். ரொம்ப ரஷ் ஆகி ரொம்ப தள்ளிட்டு போகிற மாதிரிலாம் இல்லை, நல்லாயிருக்கு. இப்போது வருஷம் நீங்கள் இதை இந்த பகுதிக்கு பர்ச்சேஸ் பண்ண வரீங்க தீபாவளியோ பொங்கலுக்கோ. இந்த வருஷம் எப்படி இருக்குது? கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது? போலீஸ் பாதுகாப்பு இதெல்லாம் மற்ற விஷயங்கள் எப்படி பார்க்குறீங்க? கலெக்ஷன்ஸும் நல்லா இருக்குது, போலீஸும் அங்கங்கே இருந்து பாதுகாப்பு கொடுக்குறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா பண்ணியிருக்காங்க. கூட்டம் அதான் சொல்கிறேனே, ரொம்பவும் கூட்டம் இல்லை, ரொம்பவும் காலியாக இல்லை மாதிரி இல்லை, நார்மலாக இருக்குது. லாஸ்ட் டைம் தீபாவளி பர்ச்சேஸ்னால எல்லோரும் இந்த மழை இல்லாததுனால எல்லாருக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஈஸியாக கொஞ்சம் மழையில் கொஞ்சம் இதுவாகாமல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு போகிறோம். நாங்களே பயந்துட்டு வந்தோம், மழையாக இருக்குமோ, எப்படி குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. மழையும் இந்த மக்களோட ஒத்துழைக்குது. மழையும் பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலை சென்னை பகுதியில் பல்வேறு பகுதிகளில் மழை இருந்தது. தற்போது மழை என்பது முழுமையாக நின்றுக்கூடிய சூழ்நிலையில் இந்த தீபாவளிக்கு அந்த சிறப்பு பொருட்களை வாங்க, அதே போல் புத்தாடைகளை வாங்க தற்போது இந்த மழை இல்லாத நிலை தங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக பொதுமக்கள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் போலீஸ் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 8 உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு என்பது முழுமையாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதே போல் 4 ட்ரோன் கேமராக்கள் மூலமாக போலீஸார் தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் இந்த பகுதியில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பாக ஒரு 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இந்த தியாகராய நகர் பகுதி முழுவதுமாக, அதாவது போக்குவரத்து அதே போல் சட்டம் ஒழுங்கு போலீஸ் என 500 பேர் இணைந்து இந்த பொதுமக்களுக்கு பாதுகாப்பு அதே போல் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த போக்குவரத்து சீர் செய்வது போன்ற பல்வேறு பணிகளில் தற்போது போலீஸாரும் முழுமையாக இந்த பணியில் ஈடுபட்டு வராங்க. நேரடி கள விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.